கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசுல நினைச்சு வாயில சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன நீங்க மீட்கணும். எப்படி இஸ்ரவேலை மீட்டு ரட்சித்தீங்களோ, எங்க குடும்பத்தை மீட்டு ரட்சித்து அன்று மோசேக்கு அளித்த பதிலை எங்களுக்கு தாங்க. எசேக்கியா போல கையை நீட்டி செபிக்கிறோம். எங்க பிராணனை திரும்ப அழிவுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். சாலமோனை போல செபிக்கிறோம். ஞானத்தினால் நிரப்புங்க. நீர் நாங்கள் கேட்காத ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாங்க. எலியாவை போல செபிக்கிறோம். கருத்தாய் செபிக்கிறோம். ஆசீர்வாத மழை வரட்டும். எலிசாவை போல செபிக்கிறோம். உன்னதத்திலிருந்து பலன், உன்னதத்திலிருந்து அற்புதங்கள் வரட்டும். ஆண்டவரே, எலியா செய்ததை விட 2 மடங்கு அற்புதங்கள் எலிசா செய்தது போல நாங்கள் அதை விட 2 மடங்கு அற்புதங்களை என் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தாங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் திருமணமாகாது இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிற அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். என் கண்களிலே பார்க்கிறேன். குழந்தை இல்லாத கர்ப்பங்களில் கர்த்தர் ஒரு குழந்தை வைக்கிறதை என்னுடைய ஆவியின் கண்களிலே பார்க்கிறேன். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கிறத என் கண்களிலே பார்க்கிறேன். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்ற வார்த்தையை நான் வைக்கிறேன். ஆண்டவர், இந்த வேளையிலும் கூட வறுமையிலே, கடனில், பிரச்சனையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு தீர்வை ஏற்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.